गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोहानां वशजे भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। ओं वृषभध्वजाय विद्महे कृणिकस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात्। கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். குரு அதிசார வக்ர நிவர்த்திக்கான பலாபலன்கள் 13 மார்ச் 2019 புதன்கிழமை அன்று குரு பகவான் அதிசாரமாக விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் சாரம் பெற்று மாற்றம் பெறுகிறார். அதே குரு பகவான் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதிசாரம்ங்கிறது நேர் பார்வை, வக்ரம்ங்கிறது திரும்பிய பார்வை. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறது. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது விருச்சிக ராசிக்கு மறுபடியும் குரு பகவானுடைய வருகையானது அமைஞ்சிருக்குது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் குரு பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் சாரம் பெற்று நேர்பாதையில் சஞ்சாரம் செய்வார். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். வித்யாகாரகன் புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த அதிசாரம் வக்ரம் காலகட்டத்தில் உங்கள் ராசியிலேயே ராகுவினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் அதிசாரமாக மாறியிருக்கிறார். உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு பகவான் சனி மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அதிசாரம் பெற்ற காலத்திலும் சரி, வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்திலும் சரி, குரு பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி பகவானும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக மிதுன ராசிக்காரங்கள் எடுத்துட்டோம்னா அவங்க புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள், உபய ராசியில் பிறந்தவர்கள், பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் காற்று ராசிகளில் பிறந்தவங்க. இந்த உச்ச நீச தோஷம் இல்லாத ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று. ஒரு பிரஷ்னம் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசி என்பது பெருமாளுடைய ராசி, அதாவது மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக நமக்கு சொல்லப்படும். இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மிக மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராகவும், சுக்கிர பகவான் யோகத்தை தரக்கூடியவராகவும் அமைந்திருப்பார்கள். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை பாக்யாதிபதி ஆகிடுறார் சனி பகவான். அதனால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். இந்த அதிசாரம் வக்ரம் குரு பகவானுடைய காலகட்டத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம் ராசியிலேயே அமைஞ்சிருக்குது. ராகு பகவான் காற்று ராசிகளில் பிறந்தவங்களுக்கு, மிதுனம் துலாம் கும்பம் காற்று ராசிகளில் பிறந்தவங்களுக்கு மிக மிக யோகத்தை தரக்கூடியவர். கிட்டத்தட்ட 18 வருடத்திற்கு பிறகு ராகு பகவானுடைய வருகையானது உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கிறது. இந்த அதிசாரம் பெற்ற வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானுடைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விடுறதுனால ஒரு மிகப்பெரிய நிம்மதி, ஒரு சஞ்சலமான மனசில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும். கண்டிப்பாக மிகப்பெரிய காரியங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் உங்களுக்கு நடந்தேறும். அது மாதிரி எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சில தடைகள் இருந்தது, அந்த தடைகள் எல்லாமே போயிடும். மங்கள காரியங்கள் ஆகட்டும், இல்லை புதிய முயற்சிகளாகட்டும், ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி போவீங்க, இல்லை ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்லி போவீங்க, அதில் கூட சில தடைகள் வந்துடும். கிளம்பின உடனே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தடைகள் வரும். இந்த மாதிரியான எல்லா விதமான தடைகளும் உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமையும். தெய்வத்தினுடைய ஒரு அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டம். புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது,
குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, புதிய முயற்சிகள் மேற்கொள்வது, இது மாதிரியான பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு, ஏன்னா சந்தானக்காரகன் இல்லையா குரு பகவான், அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பேறு கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு காணப்படும். அப்புறம் அதில் முக்கியம் அந்த கண் சம்பந்தமான சில பேருக்கு பிரச்சனை இருந்தது. அந்த கண் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடியதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவானாகவே இருக்கிறதுனாலையும் தொழில் காரகன் சனி பகவான் இருக்கிறதுனால 2 பேருடைய பார்வை ராசியின் மீது விடுறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்தினுடைய அனுசரணையான பார்வை, சக ஊழியர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ராகு வெளிநாடு காரகனாக இருக்கிறதுனால வெளிநாடு வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு மிக மிக ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான காலகட்டம். அது மாதிரி வெளிநாட்டில் போய் இருப்பாங்க, விசா எக்ஸ்டென்ஷன் ஆகுமோ ஆகாதுன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காலம் உங்களுக்கு கணிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை மிக 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 பாக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கலைத்துறையினரை பொறுத்தவரை உச்சம் அடையக்கூடிய அளவுக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை ஒவ்வொன்றாக மிக நிதானமாக எடுத்து வைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் நீங்கள் தாண்டி நல்லபடியாக வெற்றி பெற முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேற்படிப்பு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலேயே மிக மிக பொன்னான ஒரு தருணம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது, காத்திருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி நாகதேவதை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம். ஓம் நமோ நாராயணாயா என்ற 8 எழுத்து மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லி எந்த ஒரு நாளையும் நீங்கள் தொடங்கினால் உங்களுக்கு மிக மிக அனுகூலமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், புதன், சுக்கிரன். வரக்கூடிய விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு அன்று 14 ஏப்ரல் 2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீ மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் விநாயகருக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரே நாளில் லக்ஷ ஆவர்த்தி ஹோமம், அதாவது 1 லட்சம் ஆவர்த்தி ஹோமமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஹோமத்தில் பங்கு பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதே வேளையில் அங்கே அன்னதானம் நடக்கிறதுனால நம்மால் முடிந்த பொருளுதவி, பண உதவி தாராளமான முறையில் செய்யலாம். தனித்தனி சங்கல்பம் செய்வதற்கு கட்டணம் உண்டு. உங்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 8939043436, 8939041417. உங்களுடைய சங்கல்பம் பெயர்களை நட்சத்திரம் ராசிகளோடு இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட தாராளமான முறையில் பண்ணலாம். மாலை 6 மணிக்கு எம்முடைய புத்தாண்டுக்கான ராசி பலாபலன் அங்கு லைவாக நாம் சொல்ல போகிறோம். இந்த ஹோமமானது காலையில் 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணியோட நிறைவுறும். காலையில் 10 மணிக்கு நம்ம அம்பத்தூர் மகளிர் குழு சார்பாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் மற்றும் திருப்புகழ் பாராயணம் நடைபெறும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.